மா சுப்பிரமணியம் அவர்கள் ஒரு சர்ச்சையை உருவாக்கி இருக்காரு. அருள் பிரகாசம் அவர்கள் முதல் தடவை எம்எல்ஏ ஆயிருக்காரு சைதாப்பேட் தொகுதியில. அவர் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கும் பொழுது மா சுப்பிரமணியம் அவர்கள் சைதாப்பேட்டை தொகுதியில எம்எல்ஏவா இருக்கும் பொழுதுதான் இந்த சர்ச்சையை உருவாக்கி இருக்கு, இந்த முறைகேடே உருவாகி இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். எலெக்ஷன் வரதுக்கு முன்னாடியே இதுல நிறைய சிக்கல்கள் உருவாயிருக்கு அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். மா சுப்பிரமணியம் அவர்கள் செய்த தவறுகளை மறைக்கணும்ன்றதுக்காக தான் செய்யறாருன்றத நீங்க மறந்துடக்கூடாது. ஏன்னா 426 வீடு இருக்கும் பொழுது 369 அப்ளிகேஷன் தான் வந்திருக்கும் பொழுது 210 பெனிஃபிஷரிஸ் டிராப் பண்ணியிருக்காங்க லாட்ல பொழுது 47 அப்ளிகன்ஸ் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றாங்க. அப்போ இந்த முறைகேடுகளே திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும் பொழுதுதான் நடந்திருக்குங்கிறத நீங்க மறந்துடாதீங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை வச்சு இந்த அவதூறை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சேனல் வழியாவே இதை ஸ்ப்ரெட் பண்றாங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். டிவிகே உடைய எம்எல்ஏஸை செயல்படுத்துறதை தடுக்கணுன்றதுக்காக திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்திருக்கக்கூடிய அஸ்திரம் தான் அவதூறு. லீகல் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். ரீசெண்டா சைதாப்பேட் தொகுதியில திமுக உடைய முன்னாள் அமைச்சர், முன்னாள் எம்எல்ஏ, சைதாப்பேட்டோட முன்னாள் எம்எல்ஏ மா சுப்பிரமணியம் அவர்கள் ஒரு சர்ச்சையை உருவாக்கி இருக்காரு. இந்த சர்ச்சையை யாருக்கு அகெயின்ஸ்டா உருவாக்கி இருக்காருன்னா திரு அருள் பிரகாசம் அவர்கள் மேல உருவாக்கி இருக்காரு. அருள் பிரகாசம் அவர்கள் தாவேக்கால போட்டியிட்டு இப்ப எம்எல்ஏ ஆயிருக்காரு. அருள் பிரகாசம் அவர்கள் முதல் தடவை எம்எல்ஏ ஆயிருக்காரு சைதாப்பேட் தொகுதியில. அவர் எம்எல்ஏ ஆன உடனே ரிவ்யூ மீட்டிங்ஸும் நடத்தியிருக்காரு. அப்போ சைதாப்பேட் தொகுதியில நடந்திருக்கக்கூடிய முறைகேடுகள் சரி செய்யணும் அப்படிங்கிறத வெளிப்படுத்தியிருக்காரு. அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு அருள் பிரகாசம் அவர்களை தெரிஞ்சிருக்கும். திரு அருள் பிரகாசம் அவர்கள் வள்ளலாருடைய ஃபாலோவர். அதை தாண்டி தினந்தோறும் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்டவங்களுக்கு அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருக்காரு 15-20 வருஷமா. திரு அருள் பிரகாசம் அப்படி சேவை செய்யக்கூடிய எம்எல்ஏ சைதாப்பேட்டைக்கு கிடைச்சிருக்கிறது மிகப்பெரிய வரப்பிரசாதம். ஏன்னா சேவையை நோக்கியே அவருடைய பயணம் இருந்துகிட்டு இருக்கிறதுனால சைதாப்பேட் தொகுதியில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை அவர் கட்டாயமா சரி செய்வார்ன்றத நீங்களாம் தெரிஞ்சுக்கணும். அப்படி இருக்கும் பொழுது மா சுப்பிரமணியம் அவர்கள் அருள் பிரகாசம் அவர்கள் மேல இந்த மாதிரி அவதூறை ஏன் ஸ்ப்ரெட் பண்றாருன்னா, அவர் நற்பெயரோட இருக்காரு. அருள் பிரகாசம் அவர்கள் நற்பெயரோட இருக்காரு. தாவேகா கட்சியில அதிக வாக்குகள் பெற்று அருள் பிரகாசம் அவர்கள் ஜெயிச்சிருக்கிறதுனாலையும், அவர் அங்க இருக்க தொகுதி மக்களுக்கு சேவை செய்யணுங்கிற மனப்பான்மையில் வந்திருக்கிறதுனாலையும் அவர் மேல தொடர்ச்சியா அரசியல் காழ்ப்புணர்ச்சியோட பல அவதூறுகளை அங்க இருக்கக்கூடிய அவருடைய ஆதரவாளர்களை வச்சுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காருன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரியான ஒரு அவதூறு தான் இப்ப ரீசெண்டா சைதாப்பேட்டை தொகுதியில திராவிட முன்னேற்ற கழகம் சார்ந்த ஊடகங்கள் வழியா ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது முற்றிலும் பொய் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா முக்கியமாக சட்டமானவர்கள், சட்டம் தெரிஞ்சவங்க, அதை தாண்டி ஏன் பொதுமக்கள், சைதாப்பேட்டில் இருக்க பொதுமக்கள் மட்டும் இல்ல, தமிழ்நாடு மக்களே இந்த இஷ்யூ பத்தி கட்டாயமா தெரிஞ்சுக்கணும். இந்த இஷ்யூல மெயினா பாத்தீங்கன்னா என்ன இஷ்யூ கிரியேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு மா சுப்பிரமணியம் அவர்கள்னா, தமிழ்நாடு அர்பன் ஹேபிட்டட் டெவலப்மெண்ட் போர்டு அப்படிங்கிற போர்டு உண்டு. இந்த போர்டு ஆகப்பட்டது தமிழ்நாடு ஸ்லம் ஏரியாஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் கிளியரன்ஸ் ஆக்ட் 1971 கீழே இருக்கக்கூடிய போர்டு. இந்த போர்டு தமிழ்நாடு அர்பன் ஹேபிட்டட் டெவலப்மெண்ட் போர்டு அப்படிங்கிற போர்டு இருக்கு. அது கீழே ஹவுசிங் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கு. அது வழியா வீடுகள் அலாட் பண்ணுவாங்க. இந்த சர்ச்சையே எப்போ உருவாச்சுன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கும் பொழுது மா சுப்பிரமணியம் அவர்கள் சைதாப்பேட்டை தொகுதியில எம்எல்ஏவா இருக்கும் பொழுதுதான் இந்த சர்ச்சையை உருவாக்கி இருக்கு, இந்த முறைகேடே உருவாகி இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த முறைகேடை புரிஞ்சுக்கணும்னா சட்டம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். வீடு அலாட்மெண்ட் எப்படி நடக்குதுன்றத புரிஞ்சுக்கணும். இந்த வீடு அலாட்மெண்ட்ல என்ன முறைகேடு நடந்திருக்குன்றத புரிஞ்சுக்கணும். அப்படி பார்க்கும் பொழுது எந்த மாதிரியான முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் என்ன ஃபாலோ பண்ணியிருக்காரு மா சுப்பிரமணியம் அவர்கள், அதாவது எலெக்ஷன் வரதுக்கு முன்னாடியே இதுல நிறைய சிக்கல்கள் உருவாயிருக்கு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த இஷ்யூவை இப்ப திரு அருள் பிரகாசம் அவர்கள் மேல திசை திருப்பறதுக்கு காரணம், அதுவும் பாகுபாடு உருவாக்க ட்ரை பண்றாரு அப்படின்னு சொல்லி அருள் பிரகாசம் அவர்கள் மேல திருப்பறதுக்கான காரணம், அவர் அதாவது மா சுப்பிரமணியம் அவர்கள் செய்த தவறுகளை மறைக்கணும்ன்றதுக்காக தான் செய்யறாருன்றத நீங்க மறந்துடக்கூடாது. இது முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சூழ்ச்சி தான் அப்படிங்கிறத நீங்க மறந்துடாதீங்க.
அப்படி பார்க்கும் பொழுது தமிழ்நாடு அர்பன் ஹேபிட்டட் டெவலப்மெண்ட் போர்டு கீழே வீடுகள் வந்து அலாட் பண்ணுறாங்க. இந்த வீடுகளுக்கான அலாட் பண்ணக்கூடிய அப்ளிகேஷனை 9/3/2026 முன்னாடியே அப்ளிகேஷன்ஸ் ரிசீவ் பண்ணி கிட்டத்தட்ட 426 ஹவுசஸ், அதாவது வீடுகளை கொடுக்கணுங்கிற முடிவு எடுக்கிறாங்க. ஆனால் என்ன ஆச்சுன்னா 369 அப்ளிகேஷன் தான் வந்திருக்கு அப்படிங்கிறத அரசாங்கம் குறிப்பிட்டு 369 அப்ளிகேஷன்ஸ்க்கு குலுக்கல் நடத்தியிருக்காங்க. சட்டம் என்ன சொல்லுது? அதாவது குலுக்கல் எப்போ நடத்தணும், வீடு அலாட் பண்ணுறதுக்கு குலுக்கல் எப்போ நடத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொசீஜர் படி 426 வீடு அனௌன்ஸ் பண்ணுறாங்க தமிழ்நாடு அர்பன் ஹேபிட்டட் டெவலப்மெண்ட் போர்டு. அப்போ அது கீழே 426 வீடு அலாட் பண்ண பொழுது, வீடு வந்து அனௌன்ஸ் பண்ண பொழுது 426க்கு மேலே அப்ளிகேஷன் வந்தாதான் குலுக்கல்ல எடுக்கணும். ஆனால் 369 அப்ளிகேஷன் தான் வந்திருக்கு. குலுக்கல் முறையை வந்து செயல்படுத்தியிருக்காரு அப்ப இருந்த எம்எல்ஏ கீழே இருந்த நிர்வாகிகள். அப்படி பார்க்கும் பொழுது இனிஷியல் லாட் வந்து ட்ராப் பண்றாங்க 9/3/2026 அன்னைக்கு, அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடி 210 பெனிஃபிஷியரிஸ் வந்து செலக்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் லாட், அதாவது குலுக்கல் பண்ணது, குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுத்ததே தவறுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா 426 வீடு இருக்கும் பொழுது 369 அப்ளிகேஷன் தான் வந்திருக்குன்னு பொழுது 210 பெனிஃபிஷரிஸ் வந்து ட்ராப் பண்ணியிருக்காங்க லாட்லன்னும் பொழுது இதை குலுக்கல் முறை இல்லாமலேயே செயல்படுத்தியிருக்க முடியும். அப்போ என்ன ஆகுதுன்னா, அப்ஜெக்ஷன்ஸும் கம்ப்ளைண்ட்ஸும் 9/3/2026 அன்னைக்கு வருது. எந்த அரசாங்கத்து மேலனா, திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்து மேல வருது, டிஎம்கே அரசாங்கத்து மேல வருது. 47 அப்ளிகன்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றாங்க. அப்போ இந்த முறைகேடுகளே திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும் பொழுதுதான் நடந்திருக்குங்கிறத நீங்க மறந்துடாதீங்க. ஆனால் இப்ப வந்திருக்கக்கூடிய தாவேகாவுடைய அருள் பிரகாசம் அவர்கள் மேல திசை திருப்பறதுக்காக தான் இந்த வேலையை மா சுப்பிரமணியன் அவர்கள் அவருடைய ஆதரவாளர்களை வச்சுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காருன்றத நம்ம மறந்துடக்கூடாது. எஸ்பெஷலா சைதாப்பேட் தொகுதியில் இருக்கிறவங்க எல்லாருமே இதை தாண்டி 16 மார்ச் 2026 அன்னைக்கு இதுல முறைகேடுகள் இருக்குங்கிறத, ப்ரொசீஜரல் இர்ரெகுலாரிட்டிஸ் இருக்குன்றத கண்டறிஞ்சு டிபார்ட்மெண்ட் வந்து கேன்சலும் பண்ணிடுறாங்க அந்த அலாட்மெண்ட்டை. அதுக்கப்புறம் 14/5/2026 அன்னைக்கு ஃப்ரெஷ் ஸ்க்ரூட்டினி நடக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம எலெக்ஷன் ரிசல்ட் வந்தது 4/5/2026 அன்னைக்கு. இந்த அலாட்மெண்ட்டை எலெக்ஷன் முன்னாடியே கேன்சல் பண்ணிடுறாங்க. அப்போ ப்ரொசீஜரல் இர்ரெகுலாரிட்டிஸ் பண்ணது அப்ப இருந்த எம்எல்ஏ அவர்கள், மா சுப்பிரமணியம் அவர்கள், இந்த போர்டு வந்து வழி நடத்தக்கூடிய இல்ல கைடன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா சைதாப்பேட்டை தொகுதி தான் நடக்குது, எம்எல்ஏ தெரியாம எப்படி நடக்கும்? அப்போ அவர் அந்த கைடன்ஸ் கொடுத்துருக்கணும். யாருக்கு? போர்டுக்கு. அப்போ எப்படி அலாட் ஆச்சு அப்படிங்கிற அந்த கேள்வி எழும்போது தான் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே தாவேகாவுடைய எம்எல்ஏ அருள் பிரகாசம் அவர்கள் வந்த உடனேயே இந்த திசை திருப்பணுங்கிற நோக்கத்தோட அவர் செய்த தவறுகள், அதாவது மா சுப்பிரமணியம் அவர்கள் செய்த தவறுகள், டிஎம்கே மா சுப்பிரமணியம் அவர்கள் செய்த தவறுகளும், அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு அர்பன் ஹேபிட்டட் டெவலப்மெண்ட் போர்டு செய்த முறைகேடுகள், அதை திசை திருப்பி திரு அருள் பிரகாசம் மேல கொண்டு வரணுன்ற அரசியல் காழ்ப்புணர்ச்சியோட செயல்படுறத நம்மளால பார்க்க முடியுது. இதை தாண்டி இந்த அலிகேஷன் வச்சது யாரெல்லாம் பாருங்க. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யாரோட போட்டோ எடுத்திருக்காங்கன்னு பாருங்க, அவங்க எந்த கட்சியில இருக்காங்கன்னு பாருங்க. அதை கிளியரா உங்களால பார்க்க முடியுது. அப்படி பார்க்கும் பொழுது திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை வச்சு இந்த அவதூறை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சேனல் வழியாவே இதை ஸ்ப்ரெட் பண்றாங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். என்னைக்குமே அருள் பிரகாசம் அவர்கள் பாகுபாடு பார்த்து என்னைக்குமே பிரிக்கக்கூடிய மனிதர் கிடையாது. அவர் சேவையை நோக்கி வந்திருக்கக்கூடியவர். அவர் முறையோட தான் எல்லாத்தையும் செயல்படுத்துவார்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு அர்பன் ஹேபிட்டட் டெவலப்மெண்ட் போர்டு இஷ்யூ பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன் உங்களால் பார்க்க முடியுது இந்த டைம்லைன்ஸோட சேர்த்து. இந்த ஃப்ரெஷ் ஸ்க்ரூட்டினி இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அருள் பிரகாசம் அவர்கள் கிளியரா இன்ஸ்ட்ரக்ஷன், அருள் பிரகாசம் அவர்கள் டிவிகே எம்எல்ஏ சைதாப்பேட் தொகுதியில் கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கொடுத்துருக்காருன்னா, ஃப்ரெஷ் ஸ்க்ரூட்டினி பண்ணுங்க, அலாட்மெண்ட் பண்றது, டிரா ஆஃப் லாட்ஸ் பண்றது ப்ராப்பரா ப்ரொசீஜர் படி பண்ணுங்க, டியூ ப்ராசஸ் ஆஃப் லா படி பண்ணுங்க, சட்டம் என்ன சொல்லுதோ அது படி பண்ணுங்க, ரிசர்வேஷன் பேஸ் பண்ணி அலாட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது
அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் படி, ஆர்டிகல் 14 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா படி, தமிழ்நாடு ஸ்லம் ஏரியாஸ் இம்ப்ரூவ்மெண்ட் கிளியரன்ஸ் ஆக்ட் 1971 படி, பிளஸ் தமிழ்நாடு அர்பன் ஹேபிட்டாட் டெவலப்மெண்ட் போர்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி செயல்படுத்தணுங்கிறத ஆபீசர்ஸ் கிட்ட போய் சொல்லியிருக்காரு. இப்ப இல்ல, இந்த பிரச்சனையை கண்டறிஞ்சு சொல்லியிருக்காரு. எங்க வந்து பிரச்சனையை கண்டறிஞ்சு மா சுப்பிரமணியனுடைய அரசியல் காழ்ப்புணர்ச்சிகள் வெளியில வந்துருமோன்றதுனால தான் இந்த அவதூறை ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அருள் பிரகாசம் அவர்கள் மேல. கட்டாயமா சொல்றேன், இந்த மாதிரியான பொய் பிரச்சாரத்தை இல்ல அரசியல் காழ்ப்புணர்ச்சியோட செயல்படக்கூடிய மா சுப்பிரமணியன் அவர்கள் ஒரு காலமும் அவதூறை அருள் பிரகாசம் அவர்கள் மேல ஸ்ப்ரெட் பண்ண முடியாது. காரணம், அவர் டியூ ப்ராசஸ் ஆஃப் லாவை ஃபாலோ பண்றாரு, ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்றாரு, சட்டம் என்ன சொல்லுதோ அதுபடி செயல்படுத்தணும்னு சொல்றாரு. ப்ரொசீஜரல் இர்ரெகுலாரிட்டிஸ் பண்ணது எல்லாமே முந்தைய கவர்மெண்ட்ல பண்ணதை சீரமைக்கணுங்கிறத கவர்மெண்ட் அதிகாரிகள் வச்சே செயல்படுத்துறாரு. அப்படி இருக்கும் பொழுது எக்ஸிக்யூட்டிவ்ல இருக்கக்கூடிய, நம்மளுக்கெல்லாம் தெரியும் அரசு சட்டத்தில் லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி, எக்ஸிக்யூட்டிவ்ல இருக்கக்கூடிய நம்மளுடைய அதிகாரிகளுடைய பவர்ஸை பேஸ் பண்ணி, அவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை பேஸ் பண்ணி செயல்படுத்தும் பொழுது ஆர்டிகல் 14 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா கட்டாயமா இருக்கும். அதை தான் அருள் பிரகாசம் அவர்கள் டிவிகேவோட எம்எல்ஏ சைதாப்பேட் தொகுதியில் அதுதான் செய்யணும்னு சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது யாருக்கும் பாகுபாடு இல்லாம அரசியல் சட்டத்தில் இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸை பேஸ் பண்ணி தமிழ்நாடு ஸ்லம் ஏரியாஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் கிளியரன்ஸ் ஆக்ட் 1971 படி இருக்கக்கூடிய ப்ரொசீஜர்ஸ் படி இந்த அலாட்மெண்ட் ஆஃப் த ஹவுசிங்ஸ் பிளாக் வைஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத கிளியரா இன்ஸ்ட்ரக்ஷனா கொடுத்திருக்காரு அருள் பிரகாசம் அவர்கள். முக்கியமா இந்த அவதூறை எந்த டைம்ல ஸ்ப்ரெட் பண்றாங்கன்றது தான் முக்கியம். ஜென்ரலா இந்த அவதூறுகளை திராவிட முன்னேற்ற கழகம் இப்ப கையில் எடுத்து ஸ்ப்ரெட் பண்றதுக்கு காரணம் என்னன்னா, எப்படியாவது டிவிகேவோட எம்எல்ஏஸை செயல்படுத்துறதை தடுக்கணுன்றதுக்காக திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்திருக்கக்கூடிய அஸ்திரம் தான் அவதூறு. இந்த அவதூறு எப்போ ஸ்ப்ரெட் பண்ணுவாங்கன்னா, நைட் 8 மணிலிருந்து இல்லை 9 மணிக்கு ஒரு பிரேக்கிங் போட வேண்டியது. அந்த பிரேக்கிங் பார்த்தீங்கன்னா நைட்டெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகும். சோஷியல் மீடியா ஸ்ப்ரெட் ஆன உடனே காலையில் இது வந்து ஃப்ளாஷ் ஆகிற மாதிரியான அல்காரிதமிக் கண்டென்ட்டை ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க டிஎம்கே. இப்போ இது எதுக்காக சொல்கிறேன்னா, டிஎம்கேன்னு சொல்கிறதுக்கு காரணமே டிஎம்கே ஆதரிக்கக்கூடிய ஊடகங்கள், ஊடக நிர்வாகிகள். அப்போ இந்த அவதூறுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக தான் இந்த சட்ட விழிப்புணர்வை உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சேன். காரணம், அருள் பிரகாசம் அவர்கள் சேவையை சார்ந்து தான் எம்எல்ஏ ஆயிருக்கார். அவர் கிட்டத்தட்ட நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 15 வருஷமா ஒரு நாளைக்கு மினிமம் 300 பேருக்கு அன்னதானம் போட்டு, இன்ஃபேக்ட் அன்னம் அருள் பிரகாசம் தான் அவருடைய பேரே. அந்த அளவுக்கு வந்து சேவை செஞ்சு தான் எம்எல்ஏ ஆயிருக்காரு சைதாப்பேட் தொகுதியில். அதனால தான் சைதாப்பேட் தொகுதி மக்கள் அவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே சட்டம் சார்ந்து, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சார்ந்து, டியூ ப்ராசஸ் ஆஃப் லா சார்ந்து, அரசியல் சட்டத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதை சார்ந்து இருக்குங்கிறத கட்டாயமா தொகுதி மக்களும் தெரிஞ்சுக்கணும். அதை தாண்டி தமிழ்நாடு மக்களும் கட்டாயமா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எல்லா தாவேகா எம்எல்ஏஸும் தாவேகா மந்திரிகளும் அரசியல் சட்டத்தில் இருக்கக்கூடிய ஆர்டிகிள்ஸை பேஸ் பண்ணி, ஜியோவில் இருக்கக்கூடிய ப்ரொசீஜர்ஸ் பேஸ் பண்ணி, சட்டத்தில் இருக்கக்கூடிய டியூ ப்ராசஸ் ஆஃப் லா பேஸ் பண்ணி ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணி தான் எல்லா செயல்பாடுகளும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்றத ஒருத்தரும் புரிஞ்சுக்கணும். அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரியான திமுகவுடைய அவதூறுகளை கட்டாயமா ஒருபோதும் நம்பாதீங்க. எந்த ஊடகத்தில் வருதுன்னு பாருங்க, எந்த டைம்ல ரிலீஸ் பண்றாங்கன்னு பாருங்க. ஏன்னா காலங்காத்தால எழுந்த உடனே அந்த அவதூறுகளை எப்படியாவது மக்கள் கிட்ட கொண்டு போய் குழப்பத்தை உருவாக்கணும், அரசியல் சூழ்ச்சிகளை உருவாக்கணுங்கிறது தான் திமுகவுடைய நோக்கமா இருந்துகிட்டு இருக்குன்றத மறந்துடாதீங்க. கட்டாயம் ஒருபோதும் அருள் பிரகாசம் அவர்கள் டிவிகே எம்எல்ஏ சைதாப்பேட் தொகுதி ஒருபோதும் பாகுபாடு பார்க்காமல் ரிசர்வேஷனை பேஸ் பண்ணி அரசியல் சட்டத்தில் என்ன சொல்லியிருக்கோ, ஆக்ட்ல என்ன சொல்லியிருக்கோ, என்ன ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான், எல்லா ப்ரொசீஜர்ஸும் பேஸ் பண்ணி தான் அவர் செயல்படுத்துவாருங்கிறத கட்டாயமா தொகுதி மக்கள் மட்டும் இல்ல, தமிழ்நாடு மக்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கணும். முக்கியமாக நம்மளுடைய தளபதி விஜய் அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் ஆகும்போது அன்னைக்கே ஸ்வேரிங் அண்ட் செரமனி முடிஞ்ச உடனேயே அவர் கிளியரா சொல்லியிருந்தாரு, யாராவது ஊழல் பண்றது தெரிஞ்சா இமீடியட்டா அவங்கள வந்து பதவியிலிருந்து தூக்கிடுவாருன்னு. அது மட்டும் இல்லாம தாவேகாவுடைய பொதுச்செயலர் ஆனந்த் அவர்கள் நேற்று நடந்த மீட்டிங்ல கூட கிளியரா சொல்லியிருக்காரு,
தாவேகா நிர்வாகிகள் ஒருபோதும் லஞ்சம் வாங்க மாட்டாங்க அப்படிங்கிறத கிளியரா சொல்லியிருக்காரு. அப்படி வாங்கினா அவங்க பதவியை விட்டு தூக்கிடுவாருன்னு சொல்லியிருக்காங்க. காரணம் தாவேகா நிர்வாகிகள் சேவையை சார்ந்து வந்திருக்காங்க அப்படிங்கிறத தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், தொகுதி மக்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த பதிவில் இதை கூற விரும்புகிறேன். இந்த பதிவில் இதை சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த பதிவில் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதனால நீங்கள் கட்டாயமாக உங்களுடைய பிரச்சனைகளுக்கு உங்களுடைய எம்எல்ஏஸ், அதை தாண்டி உங்களுடைய எம்எல்ஏஸ், தாவேக்காவோட எம்எல்ஏஸ் கிட்ட போயிட்டு நீங்கள் அணுகலாம். இதை தாண்டி டியூ ப்ராசஸ் ஆஃப் லா ஃபாலோ பண்ணாமல் தாவேக்கா எம்எல்ஏஸ் என்றைக்குமே எந்த ஒரு செயல்பாடும் செய்ய மாட்டாங்க. டியூ ப்ராசஸ் ஆஃப் லாவும் ப்ரொசீஜர் பிரெஸ்கிரைப் பை லாவில் இருக்கக்கூடியதை ஃபாலோ பண்ணி தான் எல்லா செயல்பாடுகளையும் தாவேக்கா நிர்வாகிகளும் தாவேக்காவுடைய எம்எல்ஏஸும் அது சார்ந்திருக்கக்கூடிய அரசு நிர்வாகிகளும் செயல்படுத்துவாங்கன்றத மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி. சைனிங் ஆஃப். அட்வொகேட் டாக்டர் எம் சத்யகுமார். நன்றி.